அந்த தமிழ் தேச வந்து பேசக்கூடியவனு சொல்றேன். நீ தேவமாரா பிறந்திருக்கலாம், ஆனா நீ தேவமாருக்காண்டி உழைக்கல, நீ தேவமார வந்து இந்த சமூகத்துக்காண்டி இயக்கம் தொடங்கல. நீ வந்து அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம எந்த நேரமும் நமக்கு வந்து ஆபத்து ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், வழக்குகள் ஏற்படும் பயந்து போய் தான் நீ தமிழ் தேசம் சொல்லி போயிட்ட. அங்க போனா பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், தமிழர்கள் இங்க போறவில்லை, வெளிநாடுகள்ல இருந்து ஏமாத்தலாம், இல்லைன்னா அடுத்தவங்க முன்னாடியே கெட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தை நீ போயிட்ட. அதை நீ அப்படியே வச்சுக்கோ. நீ என்னைக்கு அந்த மாதிரி போயிட்டியோ உனக்கும் இந்த சமூகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ அதை விட்டுட்டு என் சமூகத்தை வந்து நீ வந்து தரகுறவா நீ வீடியோ போடணும், நீ பதிவு பண்ணணும் நீ நினைச்சனா உனக்கும் மரியாதை கிடையாது, தமிழ் தேசம் பேசக்கூடியவனுக்கும் மரியாதை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிரிவினை ஏற்படுத்துவது நீங்க தான். நீ தமிழுக்காண்டி எந்த மலையும் உடைக்கையும் தடுக்கல, நீ எந்த ஆத்து மண்ணு கடத்தலையும் நீ தடுக்கல, நிலம் மாசுபடுவது நீர் மாசுபடுவது எதுவுமே நீ தடுக்கல. நீ ஃபுல்லா ஃப்ராட் பண்ற. நீ பணம் காசு அடிக்கிறதுக்காண்டி நீ வந்து வீடியோ நீ எத்தனை பேர்கிட்ட 2 லட்சம் நீ வாங்கிட்டு வீடியோ போடுறதுன்னு தெரியும். நீ யாருக்கு திராவிட ஒழிக்கணும்னு வந்த நீ இன்னைக்கு திராவிடத்துக்கு ஆதரவா நீ வீடியோ போடுறதுன்னு தெரியும். தமிழன் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னா அவனை எதிர்த்து வீடியோ போடுறது நீ. ஏன்னா பணம் உனக்கு தேவை, பணம் காசு பணத்துக்காண்டி வாய் வியாபாரியா இருந்துகிட்டு என் சமூகத்தை பேசாத, என் சமூகத்தை பத்தி பேசாத, நீ நடமாட முடியாது. உனக்கு நான் உன்னை எச்சரிக்கிறேன். தேவையில்லாத பதிவுகளை பதிவிடாத. நீ வந்து என் சமுதாயத்தில் பிறந்திருக்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுரு. ஏன்னா நீ தகுதி இல்லாதவன். நீ அந்த தகுதியே உனக்கு கிடையாது. என் சமூகத்துக்காண்டி எதுவும் நீ உழைச்சிருக்கியா, இல்ல என் மக்களுக்காண்டி இடம் ஒதுக்கி இருக்கோ எதுக்கோ நீ போராடி இருக்கியா? யார் நீ?